இது என்னென்னா செவ்வாழைப்பழம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கினது. கொஞ்சம் நிறைய மிஞ்சிடுத்து அதை வச்சு ஒரு ஜாம் பண்ண போகிறேன். செவ்வாழைப்பழம் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போது வாழைப்பழத்தை உரித்து வச்சுருக்கேன். அதை எடுத்து எல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கு போடுறதுக்கு நான் ஒரு 5 பழத்துக்கு இவ்வளோ நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நெய், ஒரு சிட்டிய உப்பு, 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம் பவுடர். இப்போது ஒரு வாழை வச்சுட்டு அதில் நெய்யை விட்டுடலாம். நெய் சூடானதும் இந்த பழத்தை போடும். பழத்தை போட்டு நல்லா மேஷ் பண்ணிடணும். நல்லா மேஷ் பண்ணி விட்டாச்சு. அது அந்த நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போது இது நல்லா வதங்கி வச்சு பாருங்க. இதில் முந்திரி பாதாம் போட்டுடலாம். போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நாட்டு சர்க்கரை போட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் ஆகி அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஆயாச்சு. ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாம், சுக்குப்பொடி போட்டுடலாம், ஏலக்காய் பொடி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஆயாச்சு. அதை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்ப்போம். நல்லா கொதித்து வருது பற்றியில் ஆயாச்சு. அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்ப்போம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் விரும்பி சாப்பிடுவா. சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம். வெறுமனையும் கப்பில் குழந்தைகளுக்கு அப்படியே கொடுக்கலாம். நாட்டு சுகர் போடாமல் நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணியிருக்கேன். அதுதான் இது ஸ்பெஷல். எல்லோரும் பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். முந்திரி பருப்பும் பாதாம் இல்லைன்னா வெறும் நாட்டு சர்க்கரை, பழம், வாழைப்பழம், செவ்வாழைப்பழமோ எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.